காலகட்டத்துல வந்தே பாரத்ல வந்து நான் இறங்கியிருக்கேன். இது பொதுமக்களுக்கு எவ்வளவு வசதியா இருக்குது. எனக்கும் வசதியா இருக்குது. வேலூருக்கு வரேன்னா சென்னையில இருந்து ஒரு 3 மணி நேரம் கார்ல வரணும். அது வந்தே பாரத்ல ஏறணும், காட்பாடி உடனே வந்துருச்சு. இது வந்து எப்படின்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டேன். ஏன்னா அந்த அளவிற்கு இப்படிப்பட்ட வசதிகள் அங்க கூட வந்தவங்ககிட்ட கூட நான் பேசிட்டு வந்தேன். ஒருத்தவங்க சொன்னாங்க நாங்க பெங்களூர் போறோம், ரொம்ப இலகுவா இருக்கு, நாங்க முதல் பிளைட்ல தான் போவோம். போன உடனே ஒரு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறாங்க, காஃபி கொடுக்குறாங்க, கார்ன்ஃபிளேக்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பிளைட்ல கிடைக்கிற அவ்வளவு வசதியும் வந்தே பாரத்ல கிடைக்குது. மிக்க மகிழ்ச்சி. ஆக இதுதான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாமல் ஏதோ பிரித்தாளுகிறதை போல ஒரு தோற்றத்தை எதிர்கட்சிகள் ஏற்படுத்துகிறது. மக்கள் அதை நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வளர்ச்சியை ஒவ்வொரு மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்தே பாரத்ல வந்தது. அது மட்டும் இல்ல, புல்லட் ட்ரெயின் சென்னையில இருந்து மைசூருக்கு வரப்போகுது. ஆக நாடு வளர்ச்சியோட இந்த பாதையில் போக வேண்டும் என்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மறுபடியும் பிரதமராக வர வேண்டும். இது மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். இந்த 4 பகுதி தேர்தல் முடிஞ்ச உடனே ஏறக்குறைய பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு எவ்வளவு இடங்கள் நம் வெற்றி வாய்ப்பை தருகிறதோ, பதவியேற்பதற்கு எவ்வளவு இடங்கள் வேண்டுமோ அது கிடைத்து விட்டது. இதுதான் எங்களோட அனுமானம். ஆனா எதிர்கட்சிகள் இதை பொறுத்து கொள்ளாமல் ஏதோ அவங்களுக்கு என்னமோ ரிசல்ட் தெரிஞ்சிட்ட மாதிரி முதல் ஃபேஸ்ல இருந்து நாங்க குறைஞ்சுக்கிட்டே வரோம்னு சொல்றாங்க. நாங்க முதல் ஃபேஸ்ல இருந்து ஏறிக்கிட்டே வரோம் அப்படின்றதான் எனது கருத்து. இன்னைக்கு டெல்லி பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால் சொல்றாரு, என்ன சிறையில போடாம இருக்கிறதுக்கு நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. ஆக அவங்க எல்லாமே சுயநலத்திற்காக ஓட்டுகளை கேட்கிறார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மட்டும்தான் பொதுநலத்திற்காக கேட்கிறார். இன்னொன்னு, தமிழக அரசு இந்தி கூட்டணியில இருந்து கொண்டு கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஒரே கூட்டணியில தான் இருக்காங்க. இன்னைக்கு 2.5 TMC தண்ணீரை உடனே விடுவிக்க வேண்டும் என்று கர்நாடகாவிற்கு ஒழுங்காற்றுக்குழு இன்னைக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறது. ஆனா தமிழக அரசு இதற்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கூட்டணி 2 இடத்துலயும் இருந்தா நிறைய தண்ணி வரும்னு மக்கள் நினைச்சு கொண்டிருந்தாங்க. ஸ்டாலின் எதிர்கட்சி ஆட்சி செய்யும் பொழுது நடைபயணம் போறேன், நான் காவிரி தண்ணி கொண்டு வரலன்னா இவ்வளவு போராட்டம் நடத்துவேன். காவிரி தண்ணிக்கும் போராட்டம் நடத்தினாரு, டாஸ்மாக் தண்ணிக்கும் போராட்டம் நடத்தினாரு. ஆக காவிரி தண்ணீரை கொண்டு வரல, டாஸ்மாக் தண்ணீரை அதிகமா கொண்டு இருக்கிறாங்க. இதான் அவங்களோட சாதனையா இருந்து கொண்டு இருக்கிறது. வீட்டுக்கு முன்னால கொடி பிடித்து கொண்டு நாங்க டாஸ்மாக் எதுக்குறோம்னு சொன்னாரு. அதே மாதிரி கொடி பிடித்து காவிரி தண்ணி வரலையேன்னாரு. இன்னைக்கு அவங்க 2 கூட்டணி ஆட்சியில இருக்கும்போது கூட பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணியை கொண்டு வர முடியல. ஆக முற்றிலுமாக தமிழக அரசு தோல்வி அடைந்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் கஞ்சா. இன்னைக்கு உயர் நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறதுன்னா, காவல்துறைக்கும் கஞ்சா விற்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது, நெட்வொர்க் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அரசியல்வாதிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துலதான் சாதிக் இருந்தார். சாதிக்கலாமா நம்மளாம் கேட்டுட்டு இருக்கல, சாதிக்கே அவங்க வச்சிருந்தாங்க. ஆக அந்த பின்புலத்தில் திரைத்துறையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த கஞ்சா பரவுவதில் மிக அதிக பங்கு இருக்கிறது. காவல்துறைக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறது கண்காணிக்கப்பட வேண்டுமோ, அதே போல அரசியல்வாதிகளுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறது என்பது கண்காணிக்கப்பட வேண்டும். கஞ்சா கலாச்சாரம் தமிழகத்தில் ஒழிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு வந்து அதிகமாக வன்முறை கலாச்சாரம் தலையெடுப்பதற்கும் நிறைய விபத்துகள், நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேருந்து விபத்துகள் மிக அதிகமாக இருக்கிறது. இதற்கும் போதை ஒரு காரணம். அதனால இதையெல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது நமது கருத்தாக இருக்கிறது.